நம்ம சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த படத்தை யார் இயக்க போறாங்க அப்படின்ற பட்டியலில் 2 இயக்குனர்கள் இருக்காங்களாம். சூப்பர் ஸ்டார் நடிப்புல லோகேஷ் கனகராஜனுடைய இயக்கத்துல பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில அடுத்த மாசம் 14ஆம் தேதி கூலி படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் நெல்சனோட இயக்கத்துல ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆக இருக்கு. ஜெயிலர் 2 படத்துக்கு அப்புறமா யாரோட இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்க போறாரு அப்படின்றதுக்கு உண்டான தகவல் இப்ப கசிஞ்சிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 2 இயக்குனர் இருக்காங்க. ஒன்னு இயக்குனர் ஹெச் வினோத், அடுத்தது பாத்தீங்கன்னா தெலுங்கு இயக்குனர் விவேக் ஆத்ரேயா. இவங்க 2 பேருமே சொன்ன கதை ரஜினிக்கு பிடிச்சிருக்கிறதாவும் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க ஜெயிலர் 2க்கு அடுத்ததான் ரஜினிகாந்தனுடைய படத்தை இயக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கசிஞ்சிருக்கு. தெலுங்கு சினிமாவில் முன்னணி இயக்குனராக வலம் வந்தவர் பூரி ஜெகநாத். சமீப காலமா அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த படங்கள் எல்லாமே படுதோல்வி அடைஞ்சிருக்கு. விஜய் தேவரகொண்டா வச்சு அவர் இயக்குன லைகர் படம் மோசமான தோல்வி படமா அமைஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எந்த படத்தையும் இயக்காம இருந்தாரு. இந்த நிலையில தற்போது விஜய் சேதுபதியை வச்சு அவர் ஒரு பேன் இந்தியா படத்தை இயக்கி தயாரிக்க இருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா தபு, சம்யுக்தா மேனன், துனியா விஜய் உள்ளிட்டவங்க நடிக்கிறாங்க. இந்த படத்தினை பத்தி நியூஸ் வந்த உடனே விஜய் சேதுபதியோட ரசிகர்கள் பூரி ஜெகநாத்தோட சேர்ந்து படம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் தங்களுடைய அதிருப்தி சொல்லியிருக்காங்க. ஆனா ஏற்கனவே வந்த தோல்வி படங்களை வச்சு ஒரு இயக்குனரை நம்ம நிராகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அதுக்கு பதில் அளிச்சிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய பூஜை தொடங்கிய நிலையில தற்போது இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கும் தொடங்கியிருக்கு. விஜய் சேதுபதி, சம்யுக்தா, பூரி ஜெகநாத் மற்றும் ஷார்மி இவங்களுடைய புகைப்படத்தை வெளியிட்டு படக்குழு இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜெயிலர் மற்றும் வேட்டையன் ஆகிய ஹிட் படங்களை தொடர்ந்து ரஜினிகாந்த் தற்போது கூலி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு, அனிருத் இசையமைச்சிருக்காரு, சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கு. எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். பேன் இந்தியா படமா ரிலீஸ் ஆக போற இந்த படத்துல நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ், சௌபின் ஷாஹிர், ஸ்ருதி ஹாசன் மற்றும் அமீர் கான் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பாத்தீங்கன்னா ஹார்பர் பேக்ரவுண்ட்ல நடக்கிற கடத்தல் சம்பந்தப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. படத்துல முக்கிய வில்லனா நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு. அமீர் கான் அவர்கள் கூலி படத்துல எப்படி உள்ள வந்தாரு அப்படின்னு ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. லோகேஷ் கனகராஜ் அமீர் கானை வச்சு ஒரு சூப்பர்மேன் கதையை ஹிந்தியில எடுக்க போறாராம். அதனாலேயே அவருடைய இந்த கூலி படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல அமீர் கானை நடிக்க வச்சிருக்காரு.